வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். படிப்புல ராமாயணம் பத்தின கேள்விகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு மாணவர்களுக்கு. ராமாயணத்த பத்தின கேள்விகளும், அத பத்தின ஆராய்ச்சிகளும், அது வந்து விழிப்புணர்வுகளும் இன்னும் நாட்டு மக்களுக்கு, இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு சென்றடையல. பெரிய பெரிய அறிவியலுங்கிற பேர்ல ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா பழைய விஷயங்கள், பெரிய பொக்கிஷங்கள் நம்மட்ட ராமாயணம்ங்கிற இருக்கு. அத இன்னைக்கு யாருமே திரும்பி கூட பார்க்கறது கிடையாது. 2வது ராமாயண புத்தகம் பள்ளிக்கூடத்திலே இருக்கணும். சின்ன வயசுலயே ராமாயண புத்தகம் கண்டிப்பா அரசு பள்ளிக்கூடத்துல பூரா சொல்லிக் குடுக்கணும். இத கட்டாயப்படுத்தணும் நீங்க. மதம், சாதி இதெல்லாம் இதுல கிடையவே கிடையாது. இதுல பெரிய ஆழமான தத்துவங்களும், இலக்கியங்களும், பெரிய பெரிய பொக்கிஷங்களும் இதுல நெறைய நிறைஞ்சு கிடக்கு. நாங்கலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, எல்லார் வீட்லயுமே ராமாயண புத்தகம் இருக்கும். நாங்கலாம் சின்ன பிள்ளையா ஒரு 40 வயசு 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 50 வயசுனா, எனக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா வீட்லயுமே ஒரு ராமாயண புத்தகத்த வச்சிருப்பாங்க. ராமன பத்தியும், சீதைய பத்தின பெருமைகள வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம். முன்னாடி இவ்வளவு லைட் வசதியெல்லாம் கிடையாது. இப்ப செல்போனு, அதெல்லாம் கிடையாது. தெரு விளக்கு ஒண்ணு எரியும். அதுல சின்ன பிள்ளைகள பூரா கூட்டி வச்சுக்கிட்டு, "ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெயா" அப்படின்னு சொல்லி நெறைய பாடல்கள், நெறைய சீதையும், ராமனையும் பத்தி பாடல் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ராமாயணத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுவரைக்கும் ஆழமா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது எத்தனை லோகம் போனாலும் அதுவே உண்மையா இருக்கும். முதல்ல தீய மனுஷன் எப்படி பயன்படுத்தினேன் அப்படிங்கிறது தந்தி டிவில ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அதாவது தீ இருக்கு. இயற்கையான நடக்கக்கூடிய ஒரு தீ. அது நம்ம படைக்கல. அது இயற்கையா இருக்கு. அத நம்ம தேவைக்கு எப்படி தீயா பயன்படுத்தணும். இப்ப கேஸ் சிலிண்டரா இருக்கு, மண்ணெண்ணெயா இருக்கு. அப்போ முன்னாடி செத்த குப்பைய வச்சு, மட்ட கிட்ட வச்சு ஒரு அடுப்ப பத்த வச்சு அப்படி பண்ணாங்க. இப்படி இப்ப குரங்கா இருக்கக்கூடிய காலத்துல இதெல்லாம் பயன்படுத்திட்டோமா? என்ன ஏது அப்படிங்கிற ஒரு செய்தியா வந்து ஒண்ணு போட்டாங்க. ராமாயணத்த பத்தின விஷயங்கள நம்ம படிக்கும்போது, இந்த மனிதன்கிற பேரு எப்படி வந்துச்சு? சமீபத்தில வந்துச்சா? ஒரு மருவி ஒரு 100, 200 வருஷம், ஒரு 300 வருஷத்துக்குள்ள தான் மனிதன் வந்துச்சா? இல்ல மனிதனுக்கு முன்னாடி இன்னொரு பேர் ஏதாவது இருந்துச்சா? மனிதனுக்கு இன்னொரு பேர் குரங்கா? குரங்குல இருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்றோம். அப்ப மனிதனுக்கு முந்தைய பேரு குரங்கா? இப்பத்தே மனிதன் வந்துச்சா? நமக்கு இதெல்லாம் பெரிய ஆர்குமென்ட் வேணும். இதுக்கு என்ன ஆர்குமென்ட்? இதுக்கு என்ன பதில்னா, மனுசுருதி எழுதிய சூரியன் மகன் பேரு தான் மனு. சூரிய மனு மைந்தன் இந்த நாட்டுல சட்டதிட்டங்களையே உருவாக்குறேன். சாதியை உருவாக்குறேன், சட்டதிட்டத்தையும் உருவாக்குறேன், அவன் தான் உருவாக்குறேன். தோள்ல பிறந்தவன் வீரன், ஆ இது நெத்தியில பிறந்தவன் பிராமணன், கீழ பிறந்தவன், கால்ல பிறந்தவன் சூத்திரன் அப்படின்னு எல்லா வகையிலுமே அவன் தான் உருவாக்குறேன். அது சரியா, தப்பாங்கிறது நம்ம அந்த ஆய்வுக்குள்ளேயே போக தேவையில்ல. ஆனா, சாதிய உருவாக்குனது, சட்டத்த உருவாக்குனது இந்த உலகத்திலேயே மொத யாருன்னு கேட்டா, மனுதான் உருவாக்கியிருக்கான். மனுதான் செயல்பாட்டுக்கும் கொண்டு வந்திருக்கான். அதுல பெரிய பெரிய அப்ப அவன் பேர் மனு. அப்போ மருவி இன்னைக்கு மனிதன் வந்து நிக்குது. முன்னாடி ஒரு காலத்துல குரங்காத்தான் எல்லாரும் இருந்திருக்காங்க. ராமாயண கதை கூட என்ன சொல்லுதுன்னா, குரங்கு பட கூட்டம்தான் ராமனுக்கு இலங்கையில போய் சீதையையும், ராவணேஸ்வரனையும் அந்த நாடை பிடிக்கிறதுக்கு எல்லா உதவியுமே குரங்கு கூட்டம்தான் பண்ணுச்சுங்கிறான். குரங்கு கூட்டம் எப்படி பண்ண முடியும்? நான் கேட்கிறேன். குரங்கு கூட்டம் எப்படி பண்ண முடியும்? குரங்குக்கு எப்படி இவ்வளவு அறிவு வந்துச்சு? இவ்வளவு எப்படி குரங்குக்கு எப்படி அறிவு வந்துச்சு? அப்ப மனுஷன் பேரு தான் குரங்கா இருந்திருக்கு. அதுக்குத்தான் குரங்கு சுக்ரீவன் யாரு? குரங்குக்கு அவ்வளவு அறிவு இருந்திருக்கு. சரி, வாலி யாரு? குரங்குக்கு அவ்வளவு அறிவு இருந்திருக்கு? கிடையாது. மனிதனுக்கு முன்னாடி உள்ள பேர் குரங்குதான். இப்பத்தே அது எப்படி எடுத்தாங்கன்னு கேட்டா, மனு தர்மம் மனுவை எழுதுனவன் அவன்தான். அவன் பேர் மருவி இன்னைக்கு மனிதன் வந்து நிக்குது. எப்படி பாருங்க, மனிதன் வந்து நிக்கக்கூடிய காரணம், எழுதின பாருங்க மனு. அவன் பேர் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேரு. எல்லார் பேரும் மனுஷன் தான். அவன் என்னையா மனுஷன்? இவன் என்னையா மனுஷன்? இவன் என்ன? உனக்கு தெரிஞ்சோ தெரியாமயோ நீ தினம் மனு பேரை உச்சரிச்சுக்கிட்டே இருக்க. நானும் உச்சரிச்சுக்கிட்டு இருக்கேன், நீயும் உச்சரிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு நாத்தியவாதியா இருக்கலாம், சாதியே இல்லைன்னு சொல்லலாம், சட்டமே இல்லைன்னு சொல்லலாம், நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லலாம், நான் தான் சின்ன ஆளு சொல்லலாம். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலையோ மனு பேரை தினம் நீயும் பயன்படுத்துற, நானும் பயன்படுத்துறேன். அப்படியாப்பட்ட மனுவுக்கு இன்னைக்கு செல வைக்கணும்னு நான் 2, 3 தடவை கலட்டிட்டே மனு கொடுத்துட்டேன். போர்டும் நீ எழுதி வைக்கணும். போர்டு மற்ற விஷயங்களுக்குள்ள நாங்க இறங்கி அதை செய்யணும். ஏன்னா மனு வந்து இந்த நாட்டினுடைய பொக்கிஷம். மனுவை இந்த நாட்டுல மறந்துடக்கூடாது. மனுவை மறந்த அன்னைக்கு நம்ம காணாம போயிடுவோம். இதன் அடிப்படையில ராமாயணத்தை நான் வர்றேன். இதன் அடிப்படையில் நான் ராமாயணத்தையும் பார்க்கிறேன். குரங்கு எப்படியா போய் ராமனோட போய் சண்டை ஓடும்? ராமனோட குரங்கு இல்லப்பா, மனிதனுக்கு பேர் தான் குரங்குன்னு வச்சிருக்கேன். அந்த காலத்துல அதே நடந்திருக்கு. ஆக இப்ப என்னன்னாக்கா குரங்குல இருந்து மனுஷன் பிறந்தேன் இப்பத்தையும் ஆராய்ச்சி. அப்ப பாருங்க, குரங்கே மனிதனுக்கு பேர் தான் குரங்கா இருந்திருக்கு. அவங்கதான் போர் தொடுத்திருக்காங்க, சீதையை மீட்டு கொண்டாந்துருக்காங்க.
ஒவ்வொரு வேலையா குரங்கு தான் பண்ணியிருக்கு, ஆனா மனுஷன் தான் பண்ணியிருக்கான். இதுதான் பட்டு. சரி, திருப்பி மனிதனுடைய பேரு திருப்பி எதிர்காலத்துல என்னவா மாறும்? ஒரு பேச்சு இருக்குல்ல. மனிதன் எதிர்காலத்துல இன்னும் ஒரு 500 வருஷம், 1000 வருஷம், 10,000 வருஷம், லட்சம் வருஷம் போச்சுன்னா, மனிதனுக்கு இன்னொரு பேர் வருமா? மனிதனுக்கு பேர் இன்னொரு பேர் வரவே வராது. என்ன காரணம்? தொடங்கி வச்சுட்டேன் மனு. இன்னைக்கு வரைக்கும் மனிதன் தெரிஞ்சோ தெரியாம கரெக்டா வந்து இப்போ வந்து நிக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ராமாயணத்தை நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். இன்னைக்கு சொல்றேன், குரங்குல இருந்து மனுஷன் மறந்துட்டாங்க. ஆனா குரங்குல இருந்து குரங்கு கூட்டம் வந்து அன்னைக்கு போர் தொடுத்துச்சு, இலங்கையோட போர் தொடுத்துச்சு, அது தொடுத்துச்சு, இது தொடுத்துச்சுன்னு இன்னைக்கு அன்னைக்கே எழுதி வச்சுட்டாங்க. ஆனா இன்னைக்குதான் ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்களா கண்டுபிடிச்சுக்கிட்டே வர்றாங்க. இது இப்படித்தான் இருக்கும், அது அப்படித்தான் இருக்கும், இதுதான் உண்மை, அதே உண்மை. ராமாயணம் போல கதைகள் வேற எங்கேயாவது இருக்கான்னு நாங்க தேடி பார்த்தோம். உலகத்துல ஏதாவது ஒரு நாட்டுல இருக்கலாம்ல. ஆஸ்திரேலியா இருக்கலாம், ஜப்பான்ல இருக்கலாம், நேபாளத்துல இருக்கலாம், பாகிஸ்தான்ல இருக்கலாம், ஆப்கானிஸ்தான்ல இருக்கலாம், கிரேக்கத்துல இருக்கலாம், அரபு கண்ட்ரிகள்ல எதுவும் இருக்கலாம். இந்த கண்ட்ரியால் ராமாயணத்துக்கு முந்திய காவியம் ஏதாவது இருக்கா? அல்ல ராமாயணத்துக்கு பிந்திய காவியங்கள் இருக்கா? அப்படின்னு நம்ம ஆய்வு நிறைய பண்ணி பண்ணி பார்த்தோம். கடைசியில முதலும் கடைசியுமா பார்க்கும்போது ராமாயணம் முதலிலே இந்த இந்த கதை, இந்த உலகத்துக்கே இந்த கதையை சொல்லியிருக்கு. வேற எந்த கதையுமே உலகத்துக்கு இந்த குரங்கு கூட்டத்தை பத்தி சொல்லவும் இல்ல, இதை பத்தி விளக்கவும் இல்லை. மனிதன் குரங்குல இருந்துதான் மனுஷன் பிறந்தான்னு இன்னைக்குள்ள ஆராய்ச்சி சொல்றாங்களே ஒழிய, ஆனா அன்னைக்கு மனிதனுக்கு பேரு குரங்காத்தே இருந்திருக்கு. குரங்குதான் சண்டை ஓட்டுருக்கு, குரங்குதே ராவணேஸ்வரனோட சண்டை ஓட்டுருக்கு, குரங்குதே சீதையை தூக்கி கொண்டாந்து தூக்கி தூக்கி மீட்டு கொண்டாந்துருக்கு. எல்லாமே அதுதான். எல்லாமே நடந்தது பூரா அதுதான். ஆக மொத்தத்துல ராமாயணத்தை நம்ம எல்லாருமே படிக்கணும். இது சட்டமாவே கொண்டு வரணும். நான் விஜய்க்கு ஒரு கருத்தையா சொல்லிக்கிறேன். முதலமைச்சர் தமிழ்நாடு விஜய்க்கு நான் ஒரு கருத்தாவே சொல்லிக்கிறேன். ஒரு விஷயமாவே சொல்லிக்கிறேன். எல்லார் வீட்லயுமே ராமாயணத்தை திருப்பி கொண்டு வர்றதுக்கு, படிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை உருவாக்கும். இல்ல சின்ன பிள்ளையில இருந்து பெரிய பிள்ளையில இருந்து எல்லாருக்குமே ராமாயணத்தை பத்தி படிக்கணும். எல்லா விஷயத்தையும் படிச்சுக்கிட்டு தேவையில்லாம குற்றவாளி ஆகி சிறுமியை கற்பழிச்சேன், கிழவியை கற்பழிச்சேன், அங்க போய் தாலி அத்தேன், இங்க போய் செயின் அத்தேன், இங்க போய் கொலை பண்ணேன், இங்க போய் கொள்ளை அடிச்சேன், இது செய்திகள் படிச்சு படிச்சு மூளையும் கெட்டு போச்சு, வாயும் கெட்டு போச்சு. ஆக இதெல்லாம் ஒழுக்கமா வரணும்னா ராமாயணத்தை நம்ம எல்லாருமே படிக்கணும். இரவு பகலா படிக்கணும். ராமாயணத்துல இருக்கக்கூடிய செய்திகள் அவ்வளவு பொக்கிஷம் போல இருக்கு. எல்லாருமே படிக்கணும். அதுல முதலமைச்சர் உத்தரவிடணும். பள்ளிக்கூடத்துல காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த தமிழ் தாய் வாழ்த்து, இந்த தேசிய கீதம் இதெல்லாம் கிடக்கட்டும். இதெல்லாம் தூக்கி போடியா. இதெல்லாம் இருக்கியா? சும்மா தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம் இதெல்லாம் தனியா இருக்கட்டும்யா. படி, வாரத்துக்கு ஒரு தடவை சொல்லியா. யாரு உன்னை வந்து நான் ஒன்னும் சொல்லலையா. ஆனா எடுத்த உடனேயே ராமாயணத்தை போதிச்சுட்டு அப்புறம் மற்ற விஷயத்துக்கு வாங்கயா. மற்ற ஒரு 4 வரி தினந்தர ராமாயண ஸ்லோகம், 7500 ஸ்லோகம் இருக்கா ராமாயணத்துல. 2 வரி தான். ஒரே ஒரு வரியை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். தமிழ்ல குறுவழி கேளார் நற்கதி பெறார். ராமாயணம் சொல்லுது. என்ன சொல்றேன்? குறுமொழி கேளார் நற்கதி பெறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? குருவினுடைய பாசைய தெரிஞ்சுக்கிறாதவன், புரிஞ்சுக்கிறாதவன் நல்ல கதியை அடைய முடியாது அப்படின்னு சொல்றேன். குருவுக்கு ஒரு மொழி இருக்கு, அது நம்ம மொழி மாதிரி இருக்கும். ஆனா பொருள் வேற நிறைய அதுக்குள்ள புதைஞ்சு போய் கிடக்கு. தமிழ்ல சும்மா சாதாரணமா இருக்கும். ஆனா அது பூரா தெய்வ வாக்கு, தெய்வ சொல்லு. அதுக்குள்ள போய் நம்ம அலசி ஆராய்ஞ்சோம்னா விஷயங்கள் வேற வேற, செய்திகள் வேற வேற, சம்பவங்கள் வேற வேற வந்துக்கிட்டு, ஆனா சாதாரண மனுஷ குரலா இருக்கும். சாதாரண மனுஷன் பேசுற மாதிரி இருக்கும். அதுதான் சொல்றாரு ராமாயணத்துல, குறுமொழி கேளார் நற்கதி பெறார். குறுமொழியை கேட்டு கவனமா கேட்டு அதுல என்ன இருக்குன்னு கேட்டுக்கோன்னா அவன் நல்ல கதி அடையவே முடியாது அப்படின்னு ராமாயணம் சொல்லுது. இப்படி 7500 வரிகள் இருக்கு, 7500 வசனங்கள் இருக்கு. இதை பூரா படிச்சு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கு, மாணவிகளுக்கு சொல்லி கொடுத்தாதே இந்த போத கலாச்சாரமே ஒழியுமையா. போத கலாச்சாரம், கற்பழிப்பு, இந்த மாதிரி கொலை, கொள்ளை, திருட்டு, எங்க பார்த்தாலும் மனசு கெட்டு அவனை தூக்குறி இவனை தூக்குறி, இந்த மாதிரி விஷயங்களே நாட்டுல நடக்காம இருக்கணும்னா விஜய் சர்க்கார் வந்து இன்னைக்கு ராமாயணம் எல்லா பள்ளிக்கூடத்தையும் கற்றுக் கொடுக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை தேசிய கீதமும் தமிழ் தாய் வாழ்த்தும். தினந்தனம்லாம் கிடையாது. இந்த மயிறு தானே உங்களுக்கு தினந்தனம் பார்த்தா இந்தியாக்குள்ள தானே இருக்கியா, தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கியா? இது ரெண்டும் அப்படி ஒன்றும் இதுக்கு முன்னாடியா அதுக்கு பின்னாடியா? இதுவும் நாடை பத்தி போதிக்கிறதே, அதுவும் நாடை பத்தி போதிக்கிறதே, அது வேற. ஆனா ராமாயணம் மாதிரி ஒரு மனுஷனை திருத்தக்கூடிய விஷயங்கள், ராமாயணம் மாதிரி உண்மையை சொல்லக்கூடிய விஷயங்கள், சம்பவத்தை எடுத்துக்கூடிய சொல்லியங்கள் உலகத்திலே கிடையாது. எங்கேயுமே எடுத்து பாருங்க, கூகுள தட்டி பாருங்க. வேற நாட்டுல இருக்கா ராமாயணம் மாதிரி செய்தி இருக்கா, கதாபாத்திரம் இருக்கா? இதை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க கிரேக்க நாட்டுல. வேற எதை பார்த்து இன்னொரு நாட்டுல கிரேக்கணும். ராமாயணத்தை கிட்டக்க கூட யாராலும் வர முடியாது. அதனால விஜய் சர்க்கார் எல்லா பள்ளிக்கூடத்திலையுமே
ராமாயணத்தை எடுத்தவனே தினம் ஒரு 2 வரி அல்லது 2 பக்கத்துல இருக்கக்கூடிய ஆசிரியை படிச்சுட்டே பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகணும். அந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வாங்க.